அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, ஆண்கள் இந்த 6 பழக்கத்தை கைவிடுங்கள், அவை என்னென்ன மற்றும் வாழ்க்கை பட்டாசாக இருக்கும் அந்த பழக்கங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சாணக்கியருடைய கூற்றுப்படி, ஆண்கள் குடும்பத்தை நடத்தினால் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியையும் நிம்மதியும் அடையலாம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறார் சாணக்கியர். சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடர்புடைய எண்ணற்ற விஷயங்களை வகுத்து கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறைகளில் இருந்து பற்றிய நிறைய எழுதியுள்ளார். அவை சொல்லும் நெறிமுறைகளை நம் வாழ்வில் இலக்குகள் அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கிய வழியை பின்பற்றி வெற்றியடைகிறார்கள். குறிப்பாக சாணக்கியரை மனதில் நினைத்து கொண்டு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக செயல்பட்டவர்கள் எண்ணற்ற பேர். பெரும்பாலான இந்திய குடும்பங்களில் ஆண்கள் மட்டுமே வேலைக்கு செல்லும் சூழல் இருக்கும். மேலும் அவர்களின் வருமானம் முழு குடும்பத்தையும் ஆதரிக்கும் வகையில் இருக்கும். இருப்பினும் இன்றைய பணி சூழல் படிப்படியாக மாறி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு, அரட்டை மற்றும் GPS போன்றவை நம் வீட்டு வாசலை எட்டியுள்ளன. இதன் விளைவாக ஒவ்வொரு நாளும் பலர் தங்கள் வேலைகள் இழந்து வருகின்றனர். இந்த நிலையை சமாளிக்க ஆச்சாரிய சாணக்கியர் வெகு காலத்திற்கு முன்பே ஒரு கொள்கையை வகுத்தார். மன்னர்கள் தங்கள் அவைகளையும் ஆலோசனைகள் தங்கள் செயல்திறனையும், தோழர்கள் தங்கள் முக்கியத்துவத்தையும் திடீரென எழுப்பதில்லை. மாறாக படிப்படியாக உள்ளிருந்தே பலவீனம் அடைகிறார்கள் என்பதை அவர் கவனித்தார். இதே போக்கு இன்று உறவுகள், தொழில், நட்பு மற்றும் தலைமுறைத்தன்மை தொழில் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. இந்த கொள்கையில் ஆண்கள் இந்த 6 பழக்கங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவர்கள் நிரந்தரமாக திறமையற்றவர்களாக ஆகக்கூடும் என சாணக்கியர் வலியுறுத்துகிறார். ஆச்சாரிய சாணக்கியர் தனது நீதியின் பணியின் போது முயற்சிகள் பருவகாலத்திற்குரியதாக இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். பலர் ஆரம்பத்தில் மரியாதை, அன்பு அல்லது பதவியை பெறுவதற்காக மிகவும் கடினமாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுபபோக வாழ்க்கையை அடைந்தவுடன் அவர்களின் முயற்சிகள் குறைந்து விடுகின்றன. தங்களை மேம்படுத்தி கொள்ள முயற்சிப்பதை நிறுத்துகிறார்கள். மேலும் அவர்களின் ஆர்வம் மங்கி விடுகிறது. தங்களின் முந்தைய முயற்சிகள் எதிர்காலத்தில் தங்களுக்கு மதிப்பை கொண்டு வரும் என அவர் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. காலப்போக்கில் மற்றவர்கள் முன்னேறும் போது இவர்களோ அதே இடத்தில் தேங்கி நிற்கிறார்கள். ஆணவமே பணியிடத்தில் ஒருவரின் முக்கியத்துவத்தை இழப்பதற்காக மிக விரைவான வழி என சாணக்கியர் நெடுங்காலத்திற்கு முன்பே எச்சரித்திருந்தார். தங்களுக்கு எல்லாம் தெரியும் என கருதுபவர்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தி விடுகிறார்கள். அறிவு பயனற்றதாக தோன்றிவிடுகிறது. மேலும் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகள் அவமதிப்பாக உணரப்படுகின்றன. இதற்கிடையில் உலகம் மாறுகிறது. எதிர்பார்ப்புகள் மாறுகின்றன. புதிய யோசனை உருவாகின்றன. தங்களை தாங்களே புதுப்பித்து கொள்ளாதவர்கள் காலாவதியாகி விடுகிறார்கள். குறிப்பாக பணியிடத்தில் பாராட்டை சார்ந்திருப்பவர்கள் நிலையற்றவர்களாக ஆகிறார்கள் என சாணக்கியர் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து பாராட்டை எதிர்பார்ப்பவர்கள் அது குறைவாக கிடைக்கும்போது பாதுகாப்பின்மையை உணர்கிறார்கள். மனநிலைகளை ஏற்ற இரக்கத்துடன் காணப்படுகின்றன. எதிர்வினைகள் நிச்சயமற்றதாகி விடுகின்றன. மற்றவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை அவர்கள் உணர்கிறார்கள். இந்த உணர்ச்சியை சார்ந்த சார்பு நிலை படிப்படியாக அவர்கள் சோர்வடையச் செய்கிறது. பாராட்டு இல்லாமல் நிலைத்திருக்க முடியாதவர்கள் ஆதரவாக இல்லாமல் சுமையாக ஆகிவிடுகிறார்கள் என சாணக்கியர் கூறுகிறார். சாணக்கியர் தலைமைக்கும் ஆதிக்கத்திற்கும் உள்ளிட்ட வேறுபாட்டை விளக்கினார். தலைமை திறமை மற்றும் அமைதியான அதிகாரம் மூலம் விசுவாசத்தை பெறுகிறது. அதே நேரத்தில் கட்டுப்பாட்டு இழந்த அழுத்தம் மற்றும் அச்சத்தின் மூலம் விசுவாசத்தை பெறுகிறது. ஒவ்வொரு சொல், முடிவு, உணர்ச்சி அல்லது விளைவின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் விரும்பும் ஆண்கள் தங்கள் பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்துகிறார்கள். கட்டுப்பாடு சிறிது காலத்திற்கு பயனளிக்கும், ஆனால் அது மக்கள் அநியாயப்படுத்துகிறது. இறுதியில் மக்கள் சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய ஒரு இடத்தை தேடுகிறார்கள். கட்டுப்பாடு ஒருவரை முக்கியமானவராக ஆக்குவதில்லை, மாறாக அவரை விரைவாக மாற்றி விடுகிறது என சாணக்கியர் கூறுகிறார். குறிப்பாக சாணக்கியர் வசதி விட தெளிவையே
முக்கியமானதாக கருதுகிறார். கடினமான விஷயங்களை தவிர்ப்பவர்கள், உணர்ச்சிகளை அடுக்குபவர்கள் அல்லது மௌனமாக இருப்பவர்கள் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். மௌனம் ஒரு பழக்கமாகி விடுகிறது. காலப்போக்கில் மக்கள் உணர்வுபூர்வமாக அவர்களை சார்ந்திருப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். நம்பிக்கை பலவீனமடைந்து உறவுகளில் விரிசல் ஏற்படுகிறது. ஆண்கள் அதிகம் பேசுவதால் மாறுவதில்லை, மாறாக தேவைப்படும் போது பேசாமல் இருப்பதிலேயே மாறுகிறார்கள் என சாணக்கியர் நம்புகிறார். குறிப்பாக ஒருவரின் இருப்புக்கு நோக்கமே வலு சேர்க்குகிறது என சாணக்கியர் நம்புகிறார். திசையற்ற மனிதர்கள் வழக்கமான வாழ்க்கையில் மூழ்கி விடுகிறார்கள். நாட்கள் கடந்து செல்கின்றன, ஆனால் அர்த்தம் வளர்வதில்லை. அவர்கள் வருகிறார்கள், ஆனால் நோக்கம் இருப்பதில்லை. படிப்படியாக அவர்களின் இருப்பு சர்வசாதாரணமாகி விடுகிறது. மக்கள் அவர்களின் நட்பை விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் சார்ந்திருப்பதில்லை. நோக்கமற்ற மனிதர்கள் இன்றியமையாதவர்களாக இல்லாமல் விருப்பம் தெரிந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என சாணக்கியர் போதனை செய்கிறார். குறிப்பாக சாணக்கியரின் கூற்றுப்படி ஒருவர் அமைதியுடன், சற்று எந்த ஒரு பிரச்சனைகளையும் மாட்டிக்கொள்ளாமல் அமைதியுடன் இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தன்னை புகழும்படி மற்றவர்களிடம் கேட்பது அநாகரிகமாகும். உங்களுடைய திறமையை நீங்களே வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக சாணக்கியர் கூற்றுப்படி ஆண்கள் குடும்பத்தை நடத்தினால் வாழ்க்கையில் அளவற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடையலாம் என நம்பப்படுகிறது. சாணக்கியர் நம் வாழ்வுடன் தொடரிய பல விஷயங்களை கூறியுள்ளார். அவர் தனது நெறிமுறையில் இதை பற்றி நிறைய எழுதியுள்ளார். அவர் சொல்லும் நெறிமுறைகள் நம் வாழ்வில் இலக்குகளை அடைய தூண்டுகிறது. இதனாலேயே பலர் சாணக்கியரின் வழியை பின்பற்றி வருகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.